ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட வந்துட்டு ஒரு சிஸ்டர் இருந்துட்டு கேட்டிருந்தாங்க, யூடியூப் சேனல் இருந்துட்டு ரன் பண்ணணும், ஆனால் வந்துட்டு ஃபேஸ் இருந்துட்டு தெரியாமல் ரன் பண்ணணும், நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு சொல்லுங்கள், எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்களுக்காகன்ட்டு மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு இருந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் இருக்கும். ஆனால் வந்துட்டு அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது தெரியாமல் இருந்திருக்கும். அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் எது ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறது, ஃபேஸ் காமிக்காமல் அப்படின்ற மாதிரியான நிறையா டவுட்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அந்த ஐடியாஸை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸ் காட்டாமல் வீடியோஸ் போடணும் அப்படின்ற மாதிரியான vlog-ஆக தான் இது இருக்க போகுது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எந்த மாதிரி வீடியோஸ் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே குக்கிங் சேனல். குக்கிங்ன்றது நம்ம அன்றாட செய்கிற ஒரு ஒர்க்காக தான் இருக்கும், சரிங்களா? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குக்கிங் செய்யாத நாளே இருக்காது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் போகிற உமனாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம ஒர்க் போகிறவங்களா இருந்தோம்னா அவசரமாக நம்ம குக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போவோம், இல்லைங்களா? இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறப்ப நிறையா டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? அதெல்லாம் நம்ம வீடியோவாகவே எடுத்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியும், ஓகேங்களா? அதை நம்ம ப்ராப்பராக பண்ணிகிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் நம்ம வீடியோ வந்துட்டு ரீச் ஆகும். அப்படிங்கிறத விட நம்ம குக்கிங் வந்துட்டு பல பேருக்கு சொல்லி கொடுத்த மாதிரியும் நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் குக்கிங் சேனல், அதே ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்டு ட்ராயிங் சேனல். ட்ராயிங் இருந்துட்டு கண்டிப்பாக நிறையா பேர்த்துக்கு ட்ராயிங்ன்றது, இப்போ கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் உட்காந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம், இல்லைங்களா? அப்போ அந்த ட்ராயிங்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் ஆஃப் சப்ஜெக்டே இப்போ இருக்குது குழந்தைங்களுக்கு. அதை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக நம்ம வரைகிறதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இருந்துட்டு தெரியும், இல்லைங்களா? நிறையா யூடியூப் சேனல் இருந்துட்டு அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் அந்த ட்ராயிங் இருந்துட்டு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் ஈஸியாக, அதுக்கும் நம்ம ஃபேஸ் காட்ட தேவையில்லை, இல்லைங்களா? நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம அந்த நோட்டையும் நம்ம வரைகிற விதத்தையும் மட்டும் நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாலே ஓகேவாக இருக்கும். இது ஒன்று. தேர்ட் ஒன் என்னென்னா பலூன் சேலஞ்ச் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நான் பார்த்தேன். அது எப்படி இருக்குன்னா, பலூனை இருந்துட்டு நல்லா ஊதி அதை நல்லா ஒரு பூ ஷேப்பில் வச்சுக்கிறாங்க, ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வச்சுக்கிறாங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னா உடைக்கிறாங்க பின்னூசியை வச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக வியூஸ் போயிருக்குது, லைக்ஸும் செம்மையாக போயிருக்கு. நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன், ஓகேன்னா சொல்லிட்டு நீங்கள் இந்த ஐடியாவை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோலம் இருந்துட்டு கண்டிப்பாக இருந்துட்டு நம்ம நிறைய கோலம் நோட்டெல்லாம் போட்டு நிறையா போட்டு வச்சுருப்போம். இப்போ தான் மொபைல்லேயே நிறையா வந்துருச்சு, இல்லைங்களா? நம்ம வந்துட்டு சின்ன வயசில் நம்ம அம்மா காலத்துலலாம் இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன், டெய்லி வாசல் கூட்டி கோலம் போடுவாங்க, வாசலில் கோலம் போடுவாங்க, இல்லையா? அதையே நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டால் கூட நிறைய பேர்த்துக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? கோலம்ங்கிறதும் நம்ம எப்படி சொல்கிறது, அன்றாட தேவைன்னே நம்ம சொல்லலாம். நீங்கள் வாசலில் போட்டு தான் வீடியோ எடுக்கணுன்றது கிடையாது. நம்ம நோட்லேயே இருந்துட்டு நம்ம கோலம் போட்டு அதை வீடியோ மேக் பண்ணி நம்ம அப்லோடு பண்ணலாம். இது ஒரு பார்ட் ஆஃப் ஐடியா. நெக்ஸ்ட்டு மேக்கப் இல்லாத கேர்ள்ஸ் இல்லாதவங்க இருக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் மேக்கப் இல்லாமல் நேச்சுரலாக இருக்கவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு மேக்கப்புன்றது நம்ம இப்போ ஒரு ரிசப்ஷன் இல்லைன்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா நார்மலாக கண்டிப்பாக நம்ம மேக்கப் பண்ணாமல் போக மாட்டோம். அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. மேக்கப்பும் நம்ம வந்துட்டு ஒரு டம்மிஸ் இருக்கும், இல்லைங்களா? அதை வச்சு நம்ம மேக்கப் வீடியோ போட்டு நம்ம அப்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது ஒரு ஐடியா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹேருக்கு ஹேர் ஸ்டைல்ஸ் வீடியோன்னு தனியாகவே இருக்குது. ஹேர் ஸ்டைலும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஃபேஸ் காட்டாமல் பின்னாடி பேக்கில் நம்ம கேமரா வச்சு வேறு யாருனாச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஹேர் டூ பண்ணிவிட்டு அது ஒரு வீடியோவாக நம்ம மேக் பண்ணி போடுறக்கும் நிறையா வழிமுறைகள் இருக்குது. ஹேர் ஸ்டைல், ஓகேங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா கிராஃப்ட் சேனல் சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கிராஃப்ட் சேனல் மீன்ஸ் எதை நான் மீன் பண்ணுறேன்னா, இப்போ நிறைய பொருட்கள் எல்லாமே நம்மள்கிட்ட வேஸ்ட்டாக இருக்குது, நம்ம தூக்கி போகிற சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா அதையை வச்சு ஒரு கிராஃப்ட்டை தயாரிப்பாங்க, தெரியுங்களா? அந்த மாதிரி சேனல்ஸும் நிறையா இருக்குது. நீங்கள் வேணும்னா அந்த சேனல்ஸ் வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கிராஃப்ட் சேனல்ஸ் போட்டாலே நிறைய சேனல்ஸ் வரும். உங்களுக்கு அதில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, இல்லை நீங்கள் தூக்கி போடுற ஸ்டேஜில் இருக்கிற பொருளை அதை எப்படி உபயோகமாக மாற்றுறது அப்படின்ற மாதிரியான வீடியோஸும் நீங்கள் மேக் பண்ணி போடலாம். அதுவும் நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ண தேவையில்லை, கிராஃப்ட் சேனல். நெக்ஸ்ட் என்னென்னா கவிதை.
இப்போ நல்லா கவிதை வாசிப்பீங்க, கவிதை தெரியும், ஆனால் வந்துட்டு நம்ம ஃபேஸ் காட்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் நிறையா இருக்கும். இப்போ நம்ம கவிதையை நோட்டில் எழுதி நம்ம வாய்ஸ் மட்டும் கொடுத்து அந்த கவிதையை அப்லோட் பண்ணுற மாதிரியான விதமும் இருக்குது இல்லைங்களா? அப்போ நீங்கள் கவிதையும் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டோரி. உங்களுக்கு நிறையா ஸ்டோரி தெரியும், நல்லா ஸ்டோரி சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஸ்டோரி லைன் சைடு நீங்கள் போகலாம். ஏன்னா வந்துட்டு நிறைய குழந்தைங்கள்லாம் இப்போ பாருங்களேன், அந்த ஏஐ டூல்ஸை வச்சு அந்த ஸ்டோரி வந்துட்டு பேக்ரவுண்டில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பிக்சர் பார்க்குறதுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணி வெளியே வர்றதுக்கு நமக்கு மனமே இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்டோரி நம்ம கேட்குறோமோ இல்லையோ, அந்த வீடியோஸ் பிக்சர் வந்துட்டு நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் ஸ்டோரி ரிலேட்டடாக போனோம்னாலும் உங்களுக்கு நிறையா ஸ்டோரிஸ் தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டோரி ரிலேட்டடாக போகலாம். ஸ்டோரி சேனல் சொல்லிட்டு வச்சு நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜ் மீன்ஸ் இதில் எல்லாமே உங்களுக்கு அடங்கும். உங்களுக்கு நிறையா பொது அறிவு தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க, டிஎன்பிஎஸ்சியை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் நீங்கள் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியே கண்டிப்பாக நீங்கள் போடலாம். ஏன்னா வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 சொல்லிட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே சர்ச் பண்ணுறது யூடியூபாக தான் இருக்கும் இல்லைங்களா? யூடியூப்பில் வந்துட்டு நிறையா வீடியோஸ், நிறையா கொஸ்டின் பேப்பர், நிறையா கொஸ்டின் ஆன்சர்ஸ் நிறையா வந்துட்டு அப்லோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கும் ஃப்யூச்சரில் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனால் டிஎன்பிஎஸ்சின்ஸ் மட்டும் பொதுவாக சொல்லலை, நிறையா கவர்மெண்ட் ஜாப்ஸ் வேக்கன்சிஸ்க்கு நமக்கு படிக்கணும், நம்ம ரெஃபர் பண்ணணும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நம்ம போய் படிப்போம், நம்ம புக்ஸை வாங்கி நம்ம படிப்போம். இப்போ எல்லாமே வந்துட்டு நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிறதுனால நம்ம அது மூலயமா நம்ம சஜஸ்ட் பண்ணியோ இல்லை ரெஃபர் பண்ணியோ நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த தேவையான பொருளை நம்ம வாங்கிக்கிறோம், இல்லைன்னா நம்ம படிச்சுக்கிறோம். அதை நம்மளுக்கு தெரிஞ்சதை மித்தவங்களுக்கும் சொல்லி தந்தோம்னா அந்த நம்மளை 4 பேர் வாழ்த்துவாங்க இல்லைங்களா? அந்த இதே நமக்கு போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் அது சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கும் மன நிறைவாகவும் இருக்கும், உங்களுக்கும் அது மெமரிஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஏதுவானதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சுன்னா ஜென்ரல் நாலேஜ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரோல் சேனல். இப்போ நிறையா நம்ம ட்ரோல் வீடியோவில் பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ ரீசெண்டாக கூட விஜயண்ணா, அந்த ஜூலி சிஸ்டர், இவங்க வந்துட்டு அவங்க ட்ரோல் பண்ணி நிறையா போட்டுட்ருந்தாங்க இல்லைங்களா? அவங்களெல்லாம் ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல கிடையாது. இப்போ ட்ரோல் சேனல் சொல்லிட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ட்ரோல் பண்ணுறது வந்துட்டு மித்தவங்களோட மனதை புண்படுத்தாத மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் ட்ரோல் சேனல் உங்களுக்கு கன்வேவாக இருக்கும், நீங்கள் நல்லா காமெடி பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரோல் சேனல் அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ராவல் சேனல். ஓகே, நம்ம இருந்துட்டு நிறையா ட்ராவலிங்லாம் போவோம் இல்லைங்களா? இப்போ நம்ம மட்டும் பார்த்து ரசிக்கிற அந்த இயற்கையை, நேச்சரை மித்தவங்களுக்கும் நம்ம காமிச்சோம்னா போக முடியாதவங்க, அந்த இடத்துக்கு போக முடியாதவங்க அதை பார்த்தாச்சும் ஹாப்பி ஃபீல் அடைவாங்க இல்லையா? இப்போ நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருப்பீங்க. ஐ மீன் நீங்கள் வந்துட்டு நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த நேச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வீடியோவை கேப்சர் பண்ணி அதையை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஃப்யூச்சரில் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மெமரபிளாக இருக்கும். மித்தவங்க பார்க்குறதன் மூலயமா ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஏன்னா நிறைய மக்கள் போயிருக்க மாட்டோம். நானே அப்படி தான் நிறையா இடத்துக்கு நம்ம போனது கிடையாது. நம்ம வீடியோவை பார்த்து தான் நம்ம லைக்ஸோ இல்லைன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் கொடுப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்கள் ட்ராவலிங் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ட்ராவலிங் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா ட்ராவலிங் வ்ளாக்ஸ் கூட நீங்கள் எடுக்கலாம், ட்ராவல் சேனல்னு ஸ்டார்ட் பண்ணி. நெக்ஸ்ட் என்னென்னா எடிட்டிங் டுட்டோரியல். இப்போ எடிட்டிங் இல்லாத இதே கிடையாது இல்லைங்களா? நம்ம எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், லாங் வீடியோவாக இருக்கட்டும், கண்டிப்பாக எடிட்டிங்கிறது நம்ம பண்ணி தான் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா? நம்ம ஷார்ட்ஸில் வந்துட்டு இன்ஷார்ட்டு, கேப்கட்டு, இல்லைன்னா பிக்சல், கைன் மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் ஆப்ஸ் இருக்குது. அதெல்லாம் அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதையே மித்தவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? நம்ம நிறையா வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு நிறைய யூடியூப்பை தான் நம்ம சர்ச் பண்ணுவோம். எதனாச்சும் நம்ம எப்படி எடிட்டிங் பண்ணுறது, புதுசாக எஃபெக்ட்ஸ் எதனாச்சும் வந்திருக்கா, நம்ம அது ஃபேஸ்க்கு இருந்துட்டு நம்ம இது பண்ணுவோம் இல்லைங்களா? அது என்னது ஃபில்ட்ரு எதனாச்சும் புதுசாக வந்திருக்கா, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நிறைய சர்ச் பண்ணுவோம். அப்படி சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சேனல்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா? அப்போ அந்த சேனலை நம்ம பார்த்து நம்ம அந்த எடிட்டிங்கை நம்ம கற்றுக்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்களும் இப்போ எடிட்டிங் வ்ளாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது எடிட்டிங்கை மித்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும்,
கேட்குற நம்மளுக்கும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், உங்களுக்கும் அந்த தொழில் மறக்காது, வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் கேட்ட ஃபேஸ் ரிவீல் பண்ணாத வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் எது ஓகேவோ, எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ அதையே நீங்கள் செலக்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பயன் பெற்றுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ அண்ட் வ்ளாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். நீங்கள் கேட்டதை கொடுத்துருப்பீங்க, நீங்கள் கேட்டதை நான் கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான சேனல் வேணுமோ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், இப்போயே ஏர்ன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் இருந்துட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.